துளசி என்ன அடுத்தது வேறு சின்ன கத்தி தட் பாதுகாப்பு நாங்க பாரதி பர்த்டே கேக் ஹாப்பி பர்த்டே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அம்மா சொல்லுவா. துளசின்ற பிறந்த நாள் இன்றைக்கு 21வது பர்த்டே. அதனால நாங்கள் சர்ப்ரைஸா கேக் வெட்ட போறோம். துளசின்ற பிறந்த நாள் இன்றைக்கு 21வது கீ பர்த்டே வரப்போகுது எனக்கு கொஞ்ச நேரத்துல. அப்ப பின்னேரம் கேட்டிருந்தாங்க ஆளை இரவுக்கு முழிச்சிரண்டு. அப்ப சர்ப்ரைஸா வெட்டினாலும் ஆளுக்கு தெரிஞ்சிருக்குமே என்ன அப்படி கேக் வெட்ட போறோம்ட்டு. சரி எதுக்கும் போய் பாப்போம் வேண்டாக்குன்னு சொல்லி சரி அப்ப நாங்களே இப்ப போயிட்டு பாப்போம் துளசி என்ன செய்யறாள். கேக்ல துளசி ரெண்டு பேரும் அடிச்சினான் அடிச்சுனா கொண்டு வச்சிருக்கு நோம்புல ஐசிங் கேக் கொண்டு கூப்பிடதான் வேணும் போய் கூப்பிட்டு நோம்புலா வெட்டுவோம். சரி ஓகே வாங்க போலாம் வீடியோ. துளசி பர்த்டே கேக் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. என்ன சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் பகல் நான் சொன்னேன் அப்படி பகல் தெரியாம விட்டுவோம் கேட்டேன் பகல் நிப்பி ஒன்று அப்ப நான் வீட்டுல அனுப்பியாக்கள் எல்லாம் அனுப்பியா. அப்ப கேக்கு வெட்டணும் வச்சு வெட்டுவோம். எங்க வச்சு வீட்டு வலிக்குது பைக்கும் கிடைக்குது. சரி வா போடு இதுக்காக போலாமா. சரி அப்ப துளசி விட்ட வந்தாச்சு. சைக்கிள்ல வச்சு விட்டுருவோம் நாங்கள். ஹாப்பி பர்த்டே பாட்டு போடுறதுக்கு எல்லாம் அங்கே கொண்டு வந்தேன். பாட்டு போடுறதுக்காண்டி மினக்கட்டு வாங்கி உனக்காண்டி புதுசா வாங்கிட்டு பாட்டு போட்டு திரும்ப கொண்டு போவேன். பேரண்டை ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணது உங்களுக்கு தீவனங்க நாங்க பாரதிய தெரியாது. அதுதான் வெட்டுறதுக்காண்டி உழைச்சி வைப்பேன். என்ன பைக் எடுக்க போகும் முதல் வச்சு போட்டு எல்லாம் நித்திரியா இருக்கிறேன். பைக் எடுக்க பிரச்சனை இல்லையோ அப்பா அந்த பைக் உங்களுக்கெல்லாம் விட்டிடுறாமா ரோட்டெல்லாம் பேச மாட்டேறேன் மாமா மாமா நிக்கிற மாமா வேலை விட்டு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் என்ன மாதிரி விசேஷம் என்ன அது கேட்க தேவையில்லையாமா. அது துளசி தெரியாது அதெல்லாம் அது கேட்ட மாதிரி கணக்கு கொண்டி போட்டேன். கணக்கு வந்துட்டு ஒரு பட்டியா விசேஷமா நிறைய வாங்கி இருக்குது. இல்ல ஒரு பேக்கெட்டா ஓடினான். பேக்கெட்டா தானே வித்தது விலை குறைவு தானே. அப்ப கணக்கு ஓடினான் இல்ல போட்டு வச்சுட்டு இது நல்ல ரெண்டை கொடுத்தோம். அப்ப நெருப்பட்டி எல்லாம் செட் பண்ணி போட்டு இதுல எல்லாம் செட் பண்ணி போட்டு போய் பைக் எடுக்கணும். நெருப்பட்டி குட்டி கத்தி கத்தி நான் கொண்டு வந்தேன். கத்தி அம்மா கொண்டு வந்தா சின்ன கத்தி தட் பாதுகாப்பு கத்தி ஏடிஎம் கடை. சரி வேற என்ன பிறந்தநாளுக்கு இப்ப பாருங்க இந்த பிறந்தநாள் காரியை வேலை விட்டுரும். கொண்டு சரி வேறா கொண்டு வந்திருப்பேன் சொல்லிக்கலாம். மறந்து போய் லைட்டரும் இல்லையே கடையும் பூட்டி இந்த டைம்ல பர்த்டேல வந்த சோதனை பர்த்டேல வந்த சோதனை தீப்பெட்டி பற்றாக்குறை. மாமாட்டு தீப்பெட்டி இருக்குமில்ல நோம்பல. அப்ப அம்மா அப்பாதான் போயிட்டு அப்பாட்டையும் அங்க எடுத்து சொல்லுங்க வீட்டை படுத்து அந்த நெருப்படி உண்டு இனி அங்க எழுப்பணும் எடுத்துவாங்க வீட்டை போய் நெருப்படி உண்டு. அப்ப அப்பாவை அனுப்பியாச்சு. நாங்க போய் பைக் எடுத்து செட் பண்ணுவோம். சரி வாங்க பைக் எடுக்க போவோம். தூக்கத்தை போற ரோட்டு இருக்கால இது மாமாண்ட வேலை தளங்கள் சாமான்கள் கிடக்கு எல்லாம்
துளசி வீடு கொஞ்சம் வசதியான வீடு. குறிச்சிக்கிறது தான் நான் இந்த வேலை சாமான் எல்லாம் வைப்பினேன். இவ்வளோ வசதியான நீங்களெல்லாம் பழங்கள் வைக்க தான் ஃப்ரிட்ஜுக்கு வேறு சாமான் வைப்பினேன். எது மாமாண்ட சரி உருட்டிட்டு போயிட்டு போவீங்க. எதுக்கு இருக்கோ எங்க ஆடையா ஏனி நீ ஆக்கள் எழுப்புவேன். ரைட் சத்தம் கேட்காம உருட்டோம். அப்ப திரும்பவும் அந்த ஃப்ரிட்ஜில காட்டுறோம் பாருங்க. பழைய ஃப்ரிட்ஜுகளை பாருங்க. திருப்பலாம் மாமா கேமரால பார்த்து என்ன நடக்குது தூக்க அடுக்கல தகரம் இல்லோ. பாருங்க ஒரு கேக்கு வந்து பைக்ல வச்சு வெட்டுறதுக்காண்டி எத்தனை பாடுபடுது. கீறுபடும் என்ன எப்படி திருப்புகள் தூக்கி பேன் தூக்கி இறக்குனீங்க. உங்களையும் சொன்ன செய்ய சொல்லி நான் சொன்னான் துளசியின் பைக்குகளை வந்து எடுத்து வீட்டுக்கு வச்சிருந்தோம். சரி இப்படித்தான் ஒரு வீட்டை களவெடுக்கிற முறை. இப்படித்தான் கல்லன் வந்து களவெடுக்க. துளசியின் அடுப்பு அடுப்பு தூக்குறது இல்லை. தென்னை மாட்டுகள் அடுத்தது மம்பட்டி என்ன அடுத்த உங்களோட நாய் அது நிற்கிது. நீ சொல்ல மாட்டோம். சரி அப்போ கேட்டை பார்த்தபடி விடுவோம் என்ன. ஓ சரி திரும்ப கூட எல்லாம் விடையலாது. ஜீவன் எழுப்போம். துளசி ஒரு ஷூட் செஞ்சவா ஷூட் செஞ்சு அடுத்த பிறந்தாலும் பிறப்பு தான் இன்னும் போட்டோ காணலையா. இது ஸ்டாண்டு போட்டோ ஷூட் எடுத்து போட்டோ வரும். ஒரு இடத்துல போட்டோ ஷூட் எடுத்து பிறந்த நாளுக்கு அது பொடி எனக்கு 3வது வருஷம் போது போட்டோ இன்னும் தெரியலையா. முதலாவது அது மாதிரி தான் கதை எழுது. இப்போ கேட்க பாருங்க நோமலா ரொலெக்ஸ் பேக்கரியில் கொண்டு போய் எடுத்தது. அதில் வந்து துளசி என்று பேர் அடித்தது கேக். எவ்வளோ ஒரு அழகான கேக்குன்னு பாருங்க. நோமலாக டெக்கரேட்டாக இருந்தாலும் வடிவாக இருக்கு கேக். அதுவும் ஐசிங் கேக்குது. துளசி இந்த போன் இருக்கு, அந்த ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி ஹாப்பி பர்த்டே சாங் போட்டு பட்டோன் வேணாம் செட்டப் இருக்கு. அப்பா வந்துட்டு நிருபடியோட இது இப்ப இது கிடக்கு கத்தி கிடக்கு புறம் என்ன பொறுங்க இப்ப எல்லாம் பொறுங்க அவசரம் படக்கூடாது. எல்லாத்தையும் செட்டப் இருக்கு. இது அவ்வளவு சவுண்ட் இல்ல. தூக்கத்துல இருக்கிறார்கள் போடுது அதை கேட்டு எடுக்கும். போட்டோ வருது பாருங்க. பிறந்த நாள் டைமுக்கு தான் போட்டோ வருது. விஷ் பண்றது தாண்டி விஷ் பண்ற மாதிரி எடுத்து போட்டு விட்டுருக்கு போட்டோல. சரி கிளியா இருக்கும் கொஞ்சம் தெரியுது. சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கிறேன். போட்டோல காட்டுங்க. போட்டோ காட்டுங்க. சும்மா நோமா 2-3 போட்டோ காட்டுங்க. 2-3 போட்டோ அப்படி காட்டுங்க. துளசி பாருங்க போட்டோ ஷூட் எடுத்தவா. சரிடா. வாவ் கார் என்ன பேருந்து என்ன அடுத்தது வேற புறம் என்ன நல்லாதான் கிடக்கு. எனக்கு கார்ல பிடிச்ச காருக்கு வேற இருக்கு. வேற லெவல் இருக்கு. என்ன கப்பிள்ஸ் துளசியோட கணவன் காட்டுங்க. வடிவா இருக்கு. வேற லெவல் இருக்கு.
பாருங்க துளசியின் போட்டோ ஷூட் வந்து எடுத்துக்கிறேன். மைதா சுத்துது. சுத்தி முடிய மிச்சம் காட்டுவோம் என்ன. அம்மாவுக்கு சொன்னா கீட்டரை கொண்டு போய் இது சுடுதண்ணி கொண்டு வந்தா சேதனியை மாத்தி குடிக்கலாம். துளசி அடுப்புன்னு ஊற்றக்கூடாது. நாங்க இந்த போன்ல கனெக்ட் பண்ணுவோம். துளசிக்கு அந்த பர்த்டே பாட்டம் போட்டு தான் கேக் விட்டுரு. இன்னொரு போட்டோ போட சொல்லுவாரு. எல்லா போட்டோவும் போட சொல்லுங்க காட்டுவோம் கடைசியா. வடிவா இருக்கு நீட்டா என்ன கேக் விட்டுறது. போட்டோ ப்ளூடூத் ஆன் பண்ணி விடுங்க. என்கிட்ட காசு இருக்க நீங்க ஆன் பண்ண சொல்றீங்க. ரைட் சரி துளசி எங்க நெருப்படி விடுங்க துளசி வயல இங்கே வாங்கல பொறுமை இப்போ வெட்டக்கூடாது நேரம் இருக்கு 12 மணிக்கு. பாத்தீங்க நீங்க யூஸ் பண்ண போறீங்க எனக்கு. என்ன அது அட்வான்ஸ் அது அட்வான்ஸ் இனிதான் நாங்க விஷ் பண்ணோம். 3 நிமிடம் இருக்கு. 3 நிமிடங்க பாருங்க உங்களோட அன்பு குறிக்காது. உண்மையான அன்புக்குரிய அன்புக்குரிய ஜீவன் எங்க போனாலும் பின்னால வரும். என்ன சிக்கல்னு சொன்னால் உங்களோட ரெட்மி அது ரெட்மிக்கு இது இந்த ப்ளூடூத் இழுக்காது. S20 தான் இழுக்கும். நாங்கள் என்ன சாம்சங் உங்களுதாங்க நாங்கள் பாட்டு போட்டு வித்தியாசமா வெட்டலாம் விட்டு பார்த்தா பிளஜி போச்சு. எங்களுக்கு ஒன்றும் சரியில்லாம பாத்தீங்களா அப்பாண்டா விட்டு வந்துட்டு அவ எடுத்துட்டு வந்து திரும்ப போறது எப்போ எடுக்கிறது அதுல விட்டாதானே அதுல இது கிடக்கு உண்டே பாப்பா கொண்ட உங்களுக்கு அப்புறம் வந்தேன் தீவன பழம் பாப்போம். தீவண்டி கொண்ட ஒரு வித்தியாசமா வெட்டணும் இல்லை ஒருக்கா வெட்டினாலும் என்னன்னு சொன்னா சில போனும் கனெக்ட் ஆகுது இல்ல. இது வந்து பாட்டு கேட்கறது வந்து இந்த இரவுல என் மகா வளர்ப்புறீங்க விடுங்க கொஞ்சம் சரியா வேணும். பாட்டு போடுறது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனபடியா துளசி வெட்ட போறா இப்ப வெட்டுங்க பட்டும் ரொம்ப மூவிஸா கொடுத்தோம். அம்மா பாடுங்க பாட்டு எல்லா அளவரும் கொடுத்திருந்தா அப்படி இருக்குது. Happy birthday to you துளசி. கொஞ்சம் தான் பத்து என்ன கொஞ்சம் நேரம் துளசி ஓரளவுக்கு ஹாப்பியாண்டு விளங்குது பார்க்க. பட்டுங்க அதுதான் பட்டுங்க. அடுத்தது கை தட்டணும் மினி. ரைட் ஓகே சரி ஒவ்வொரு லைன்ல போய் தீர்த்து போடுங்க. அந்த வட்டுறாடியா ஐசி டேஸ்டா இருக்கும். நான் மினக்கட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே அதெல்லாம் ஒரு இதுதானே அப்படி போட்டுக்கலாம் வேணும். டூ காட்டுங்க டூ ரைட். அப்புறம் போட்டோ வாங்கலாம். அப்படியே போட்டோ மேல இல்லைங்க அப்படி கடைசி கடைசி எடுப்போம்மா. அடுத்த அப்பா மாமா தெரியும் என்ன அடுத்தவங்க தங்கச்சி போறா. அடுத்த தங்கச்சி துளசிக்கு ஒரு சின்ன கிஃப்டும் கொடுத்துருக்கு. அந்த சுத்துறது ஆமா சுத்தி கடமை எடுத்து ஓகே. பெருசா அந்த வடியல் கொளுத்தி எல்லாம் வெட்டிக்கலாம் மாக்கள் நித்திர கொள்ளுது. பாவம் டிஸ்டர்ப் பண்ண கேக் நல்லா இருக்கு என்ன அது இப்ப மாறித்தான் பிறந்த நாள் தீர்த்துறது. ரைட் அடுத்த நாள்
ஜான்சன் தான் முக்கியம் தீவனை தான் தூக்கத்துல இழுத்திருக்கணும் கம்பிய தீவனை ரைட் தம்பி எழுப்பலாம் ஓகே ஹாப்பி பர்த்டே முதல் ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ் பல்லாண்டு காலம் வாழ்க அடுத்த வருஷம் கார் வண்டி காருக்கு முன்னுக்கு வச்சு கேக் கொட்டணும் அடுத்த வருஷம் ஜான்சன் அழகா என்ன இந்த வருஷம் பைக் கண்டு அடுத்த வருஷம் மாமாண்ட காரை கேட்டெல்லாம் கொண்டு வரணும் திறந்து ஓபன் பண்ணி ஜான்சன் அடக்கறே நாம அது வெட்றேன் ஓகே வெட்டியாச்சு தேங்க்ஸ் ஜான்சன் அண்ணா அப்ப என்ன நினைக்கிறீங்களா டேக்கு எப்படி ஹாப்பியா இருக்கும் ஓ சந்தோஷமா இருக்கு என்ன என்ன இப்படினாலும் பட்டேல துளசி ஒரு நாள் கூட ஃப்ரீ செலிப்ரேட் பண்ணது இல்ல இதுதான் துளசி இப்படினாலும் பட்டேலையா அந்த துளசி வளமையாவே கொட்டல்கள் அப்படி போய் தான் பட்டுறது இந்த முறை தான் அப்படி நோம்பலா பட்டி கிடக்கு துளசி ஹோட்டல்ல வைக்கலாம் பெரிய செலிபிரேட்டா தான் பட்டுறது இந்த மாதிரி போட்டோ ஷூட்டை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கேன் அது போட்டோ ஷூட் வந்தாதான் பர்த்டே செய்யாம போட்டோ பட் ஷூட் இப்ப எத்தனை 21 ஆகுமே 21 21 வயசு செய்யத்தான் வேணுமே செய்யற பட்ஜெட் அவ்வளவா போச்சு பட்ஜெட் பிரச்சனால போட்டோ ஷூட் மட்டும் துளசி எடுத்தது இப்பத்திய காலத்துல நம்ம அப்படித்தான் போட்டோ ஷூட் அப்படியே செஞ்சு போட்டு நம்மளா முடிச்சு செய்யறேன்னு சொல்லி அப்படி வர்றாரு தீவிர கவலா செய்யறதே ஹார்டு அதுதான் அதுக்கு எவ்வளவு இவனுடைய ஹஸ்பண்ட் வந்து கார் எல்லாம் பிடிச்சு கார் பிடிச்சு உடுப்பு எல்லாம் எடுத்து பண்ணைக்கு அங்க இங்க எல்லா இடத்தையும் கொண்டு போய் கேமராமேனை பிடிச்சு அந்த கேமராமேன் இப்ப 12 மணிக்கு தான் அந்த போட்டோ போடுற அளவுக்கு காசு செலவழிச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல நீட்டா இருக்கு அந்த கேமரா வடிவா இருக்கு நான் போட்டோ நல்லா இருக்கணும் கேக் நல்லா இருக்காமாங்க ஒரு கேமரா தான் கொண்டு வீடியோ மாதிரி தான் போட்டோ மாத்தி மாத்தி எடுத்து அதான் 10 கொண்டா இருக்கும் போட்டோ கேமரா வச்சுக்கோங்க இல்ல எல்லா முன்னிலும் எடுக்கணும் சில பேர் படம் காட்டுற எல்லாத்துலயும் எடுக்கலாம் வீடியோ போட்டு அதான் சொல்றேன் ஒரு சிறந்த புகைப்படக்காரனுக்கு எல்லாம் அது சரிதானே வசதிக்கு ஏத்த மாதிரி தான் அதுதான் சரி அப்ப இன்றைக்கு வந்து வீடியோ துளசிக்கு கேக் வெட்டின வீடியோ தான் துளசியின் 21வது பிறந்தால முன்னிட்டு எங்களால் முடிஞ்சது பாருங்க ஒரு துளசி என்று சொல்லி அடிச்சு நல்ல நீட்டான வடிவான கேக் கொண்டு இன்னொரு கிஃப்ட் தந்து நான் மற்றது எங்க அப்பா வந்து கொடுத்த கிஃப்ட் துளசிக்கு எங்க இதெல்லாம் துளசிக்கு வந்து கொடுத்துருக்கு அப்ப இன்றைய தினம் வந்து துளசிக்கு 21வது பிறந்தநாள் நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடுறா என்ன நாளை தினம் கொண்டாட போறா நாளைக்கு நிறைய இடங்கள்ல 150 குடும்பத்துக்கு மேல வருது இங்க மதிய சாப்பாட்டுக்கு சரி என்று சொல்லி கொண்டு அதுதானோ சிலவழிக்கிறது நாளைக்கும் வீடியோ பாருங்க துளசி கொண்டு போறாரு மறைமுகமா சொல்லிடாங்க மாமா நினைத்திரியும் மாமா நித்திர மாமா கஷ்டப்பட்டு வேலையை நினைத்திராங்க கிருஷ்ணாலி வெளியில பாக்குறான் அந்த மேசன் வேலை தஜ்ஜி வேலை போய் கொஞ்சம் கஷ்டப்படு இன்சுலினும் போடுறதா என்ன கஷ்டப்பட்டு வந்து இத்தனை கொள்ற வந்து பேசாம கொள்ளாம அப்படியே சரி ஓகே அப்ப பாத்திருப்பீங்க சர்ப்ரைஸ் இல்ல பகல் கேட்டுனான் இப்படி ஒண்ணு சர்ப்ரைஸா வந்து செய்யல சர்ப்ரைஸா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அப்படி இடத்துக்கு செய்யறதுக்கு இல்ல சரி இல்ல போனக்கே சொல்லினா துளசி கொஞ்சம் மேக்கப் போடணும்னு இருப்பாள் நீட்டா இல்ல சொல்றேன் நீட்டா இருப்பாள் துளசி ஜீன்ஸ் எல்லாம் அடி சும்மா ஷர்ட் எல்லாம் போட்டு வீட்டுல நிக்கிற மாதிரி அப்படியே நிக்கிறாள் துளசி சரி அப்ப முடிப்போம் என்ன வீடியோவை நீ நாளைக்கு துளசியை வாங்கி தந்தா சரி அப்ப ஓகே இன்றைய தினம் வந்து துளசியோட பிறந்தாளா முன்னிட்டு கேக் வெட்டிட்டேன் சந்தோஷமா முடிஞ்சது அதே ஒரு வீடியோவா போடுவோம்னு தான் போட்டிருக்கிறேன் பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிக்கொண்டு வேற வீடியோல சந்திப்போம் பாய்